பாரம்பரிய சுவையான அதிரசம் நிறைய இடங்களில் முக்கியமான ஒரு இடம் பெற்றிருக்கு. கல்யாண வீடுகளில் இதை ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறாங்க. விசேஷங்களில் இதை பரிமாறுறாங்க, நெய்வேத்தியமாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய விழாக்கள்லையும் விசேஷங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய இந்த அதிரசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றளவுலையும் எல்லாருமே ருசித்து சுவைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு வகை தான். இந்த அதிரசம் செய்யறது ரொம்பவே சுலபந்தான். இது மாவு வாங்கியும் நம்ம இந்த மாதிரி தட்டி வறுத்து எடுத்துடலாம். மாவு வாங்கினாலுமே எல்லாருமே என்ன கேட்குறாங்க, எப்படி செய்கிறது, இந்த மாதிரி எத்தனை நாள் ப்ரிசர்வ் பண்ணுறது, அப்படி மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன். மாவு வாங்கிட்டு எண்ணெய் காய வச்சு எப்படி சுட்டு எடுக்க போகிறோங்கிறதும் சொல்லலாம். மாவை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் அதிரசத்தை பற்றி பார்க்கலாம். மாற்றங்கள் பலவிதம். காலங்களில் மாற்றம், நாம் பயன்படுத்தும் பொருட்களில் மாற்றம், தொழில்நுட்பங்களில் மாற்றம், சுற்றுச்சூழலில் மாற்றம், வெப்பதட்பங்களில் மாற்றம், குடிதண்ணீரில் மாற்றம். மாற்றங்களினால் மாறிவிட்டோமோ? ஒரு காலத்தில் தொலைபேசி என்றும், இக்காலத்தில் கைபேசி. தொழில்நுட்ப மாற்றம் சாதனங்களின் சாதனைகளாக மாறுகின்றது. அக்கால செழுமையின் பிரதிபலிப்பு அம்பாசிடர் ஊர்தி. இக்காலமோ BMW, மெர்சிடஸ் பென்ஸா, ஆடிக்காரோ என்று பலவிதம். ஒரு காலத்தில் குடிதண்ணீர் குளத்தில் எடுத்தோம், இன்றோ அடைக்கப்பட்ட குடிநீராக நம்மை சுற்றி வலம் வருகின்றது. தினத்திற்கும் சாப்பாடு நிதானமான வீட்டு சாப்பாடாக இருந்தது. இன்றோ தினச்சாப்பாடு வேக சாப்பாடாகிவிட்டது. வேட்டி புடவை என்றிருந்த காலம் மாறி டி-ஷர்ட் ஜீன்ஸ் என்றாகிவிட்டது. உடையில் மாற்றம், ஒப்பனையில் மாற்றம். கால சுழற்சியில் மாறாத பொருட்கள் உண்டா? பழமை மாறாத சுவையுடன் பாரம்பரிய வெளிப்பாட்டில் ரெடியாக செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அதிரசம் மாவு வாங்கி எப்படி பயன்படுத்துறதுங்கிறத முதல்ல சொல்கிறேன். மாவு 1/2 கிலோ, மினிமம் 1/2 கிலோ இந்த பேக்கெட்டில் பிடிக்கும். ஜிப்லாக் பவுச்சு தான், உங்களுக்கு ஸ்பில் ஆகாது. கொரியரில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்தாலுமே ஸ்பில் ஆகாமல் அப்படியே நீட்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். விசேஷ சமயங்களில் நிறைய பேர் அதிரசம் மாவு கேட்குறாங்க. மாவு வாங்கிட்டு வீட்டிலையே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால மாவு பாருங்கள் எவ்வளவு உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மாவு வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கும்போது சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா 4லேருந்து 5 நாள் வரைக்கும் 4 to 5 days அப்படியே நீங்கள் அதே ஜிப்லாக் பேக்லேயே வச்சுக்கினா 4 to 5 days வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வச்சும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். வேணுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேக்கெட் உங்களுக்கு வெளியில் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம பேக் பண்ணி உங்களுக்கு கொரியரில் வர்றதுனால அது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேக்கெட்லேருந்து எடுத்த உடனே நல்லா பிசைஞ்சிட்டு அகலமான ஒரு பாத்திரத்தில் அதிரசம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு அரிகரண்டையும் தோசைக்கரண்டையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதிரசம் வெந்த உடனே திருப்பி விடுறதுக்கும் அதை எடுக்கும்போது லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கும் தோசைக்கரண்டி. அடுத்ததாக கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு எலும்பிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இது உங்கள் உள்ளங்கை அளவுக்கும் தட்டுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்து வெடிப்புகள் இல்லாமல் நல்லா அப்படியே ரொம்ப அமுத்தாமல் ஸ்மூத்தாக உருட்டிட்டு கையில் வச்சு அப்படியே நல்லா தட்டி கொடுங்க. நல்லா கை அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர அளவுக்கு தட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக வேணும்னாலும் தின்னாக பண்ணிக்கலாம். கனமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கனமாக பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா உதிராக மாவு இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிலருக்கு தின்னாக பிடிக்கும், சிலருக்கு திக்காக பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டம் போல் தட்டி எடுத்துக்கோங்க. ஒன்றா தட்டி நீங்கள் போடுங்க. முதல்லையே தட்டி வச்சுருந்து எடுத்து போட்டிங்கன்னா ஷேப் கரெக்டாக வராது. நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல ஃபியூவலில் குறைச்சிருங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு தட்டி அப்படியே காஞ்ச எண்ணெயில் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. முதல்லையே தட்டி வச்சுருந்து எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஷேப் மாறிடும். அதனால் கையில் தட்டி கையிலேருந்து அப்படியே எண்ணெயில் போடுற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அப்படி தான் நம்ம 1000 அதிரசம் சுட்டாலுமே தட்டி டக்குன்னு எண்ணெயில் போட்டு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதே முறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா 3-4, கொஞ்சம் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா 3-4 ஒரே டைமில் போட்டு எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றா போடணும். அதுவும் நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் 3 அதிரசம் தட்டி போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால அதிகம் கறியிடாது. ஃப்ளேம் ஹையாக இருந்ததுன்னா இனிப்பு வகை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எண்ணெய் காஞ்ச உடனே தீயை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு அதிரசத்தை தட்டி உள்ளே போட்டு அப்படியே திருப்பி விடணும். லைட்டாக ஓரத்தில் செவந்து வரும்போது திருப்பி விடுங்க.
திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல செவந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதிரசம் வந்து சுட்டு எடுத்த உடனேயுமே கொஞ்சம் வேகும். நம்ம அடுப்பில் இருக்கும்போது தான் வேகுங்கிறது கிடையாது. அதிரசத்தினுடைய தன்மை வந்து எடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த சூட்டுக்கே வேகிறதுக்கு அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்குவீஸ் பண்ணும்போது லைட்டாக தான் அமுத்தணும், அதிகம் அமுத்தக்கூடாது. லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் அப்படியே வந்துடும். ரொம்ப அமுத்திடாதீங்க, உள்ளே இருக்க மாவு வெளியில் வந்துடும். அதனால் எடுத்து கரண்டியில் வச்சுட்டு லைட்டாக நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அதில் இருக்க எக்ஸஸ் ஆயில் மட்டும் வரும். ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். 2 கையிலையும் ப்ரெஷர் கொடுக்கும்போது 2 பக்கமும் இருக்கிற அதிகப்படியான எண்ணெய் வெளியில் வந்துடும். நான் இப்போ அதிகம் அழுத்திட்டோன்னா அது வெடிச்சிட்டு மாவு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 போட்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று போட்டு எடுக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் பண்ணிக்கலாம். சூப்பராக அதிரசம் வந்து ஒரே மாதிரி 2 பக்கம் வேக வச்சு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுட்டு ஒன்று போட்டு எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு எண்ணெயும் வந்து அதிகம் வேஸ்ட் ஆகாது. வீட்டு அளவில் செய்யும்போது ஒன்றா சுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வரும். சுட்டை எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்றா இப்படி அடுக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். வீட்டிலையே மாவு தயாரிக்கணும்னு பிரியப்பட்டிங்கன்னா அதுவும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆழாக்கு, அதாவது 200 கிராம் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா வடிச்சிடுங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டு உலர்த்தி விட்டுருங்க. நிழல்லையே நல்லா உலர்த்தி விட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பெருப்பெறணும் இல்லாமல் அதிரசம் மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. நைஸாக பிடிக்கும்னா நைஸாக அரைச்சிக்கலாம். உதிராக வேணும்னா கொஞ்சம் நைஸாக வரத்துக்கு முந்தின பக்குவத்தில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 1:1 அல்லது ஒரு உலக்கரிசிக்கு 3/4 பங்கு வெல்லம் அப்படிங்கிறத எடுத்து தட்டிட்டு லேசாக தண்ணி தெளித்து வெல்லத்தை கரைச்சி வடிகட்டின வெள்ளைப்பாக ஒரு கம்பி பதம் விடுங்க. மாவை லேசாக தூவிட்டே வந்து அப்படியே கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. கம்பி பதம் வந்த பாகில் மாவை தூவி ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் தடவி அப்படியே ஒரு நைட்டு செட் பண்ணிவிட்டு அதிரசம் சுட்டால் சூப்பராக இருக்கும்.